ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல் டு AUTOCAD. இன்னைக்கு ஆட்டோ கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2D கமெண்ட்ஸில் ஆர்க் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோ செக்ஷனில் கமெண்ட் ரெக்டாங்கிளோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி நம்ம ஆர்க் கமெண்ட்லேருந்து கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ஆர்க் கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வந்து A. அதில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து மேனுவல் ஆர்க்கு, ஒன்று வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க். சரிங்களா, இந்த 2 டைப்ஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்க் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஆர்க்கோட ஷார்ட்கட் கீ வந்து ஏன்னு என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் த ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட் இருக்கும். பாருங்கள், ஆர்க் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுச்சு. சேம் அதே இது நம்ம வேல்யூஸ் படி பார்க்கலாம். ஆர்க்குக்கு ஷார்ட்கட் கீ வந்து ஏன்னு என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்டுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கொடுப்போம். ஒரு 20 ஃபீட் கொடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஒரு ஆர்க்கு க்ரியேட் ஆகிடுச்சு 20 ஃபீட்டில். நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்ப்போம். வாங்க, நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா ஆர்க்கில் சென்டர் பாயிண்ட் ஆர்க் பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஆர்க் வரையலாங்கிறத பார்ப்போம். வாங்க போகலாம். சேம் அதே இது ஆர்க்கோட ஷார்ட்கட் கீ ஏன்னு என்ட்ரு பண்ணுங்கள். கமெண்டில் வந்து சென்டருங்கிற கமெண்ட் வந்து என்ட்ரு பண்ணணும். சீன் என்ட்ரு பண்ணுங்கள் ஷார்ட்கட் கீ. அதில் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட்டு தான் செலக்ட் பண்ணணும். மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறோம் அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து செலக்ட் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், 3 பாயிண்டில் நம்மளுக்கு ஒரு ஆர்க்கு க்ரியேட் ஆகிட்டு. இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட் ஆர்க்குன்னு சொல்கிறோம். சேம் அது இது நம்ம வேல்யூஸ் படி பார்க்கலாம். ஏன் என்ட்ரு பண்ணுங்கள். சீன்கிற சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சீன் டைப் பண்ணி என்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். அதுக்கு வந்து நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு டிகிரிஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு 15 கொடுக்குறேன். என்டர் கிளிக் பண்ணுங்கள். பாருங்களா, நம்மளுக்கு வந்து 3 பாயிண்டில் வேல்யூஸ் படி நம்ம ஒரு ஆர்க்கு க்ரியேட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா பாலிலைன் கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வந்து PL. பாலிலைனில் நம்ம வந்து 4 டைப்ஸாக பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பாலிலைனில் கண்டினியூஸ் லைனு அண்ட் பாலிலைன் வித் ஆர்க்கு அண்ட் பாலிலைனில் வித்து அண்ட் பாலிலைனில் வித்து வச்சு நம்ம ஆரோஸ் எப்படி வரையலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாலிலைனில் கண்டினியூஸ் லைன் எப்படி வரையலாங்கிறது பார்க்க போகிறோம். வாங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாலிலைனுக்கு ஷார்ட்கட் கீ வந்து PLன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் த ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு செகண்ட் லைனு அண்ட் தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணி நம்ம லைனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். சீன் என்டர் பண்ணுங்கள், க்ளோஸ் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ இது வந்து நம்ம பாலிலைனில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம லைன் வரையும் போது லைனை செலக்ட் பண்ண சிங்கிள் லைனாக தான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். சேம் அதே இதை நம்ம பாலிலைனில் க்ரியேட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் 1 கிளிக்கில் வந்து டோட்டல் லைன்ஸுமே செலக்ட் ஆகிடுது. இதுதான் வந்து பாலிலைன். இப்போ சேம் அதே இது பாலிலைனில் கண்டினியூஸ் லைனை வந்து வேல்யூஸ் படி பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், PL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் த ஃபஸ்ட் பாயிண்ட், இதுக்கு வந்து வேல்யூ வந்து 10 ஃபீட் கொடுக்குறேன். செகண்ட் பாயிண்ட் இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு அடுத்து ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன் அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்டு ஒரு 5 ஃபீட் கொடுக்குறேன் பாருங்கள் அண்ட் ஃபிஃப்த்து 10 ஃபீட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு ஒரு 10 ஃபீட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு 25 ஃபீட் கொடுக்குறேன் அண்ட் சீன் சொல்லி என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து லைனை இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். எப்படி க்ளோஸ் பண்ணுறோம் பாருங்கள். சீன் என்டர் பண்ணுங்கள், க்ளோஸ் ஆயிரும். இதுதான் பாலிலைனில் நம்ம கண்டினியூஸ் லைன் வந்து வேல்யூஸ் படி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து என்னதுன்னா பாலிலைனில் ஆர்க் எப்படி வரையறதுங்கிறது பார்ப்பாங்க. சேம் அதே இது பாலிலைனுக்கு ஷார்ட்கட் கீ வந்து PL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபிக் த ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்கோம். கீழே வந்து பாருங்கள், ஆர்க்கு ஹாஃப் வித்து லென்த்து அண்டோ அண்ட் வித்துங்கிற கமெண்டில் காட்டுது. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்க் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட் லைனாகவே நான் வரைகிறேன். ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன் பாருங்கள். இது லைன் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் அண்ட் செகண்ட் லைன் வந்து நம்ம லைன் வரைஞ்சிருக்காமே. ஒரு 10 ஃபீட் கொடுக்குறேன். இப்போ கண்டினியூஸாக நம்ம இப்போ ஆர்க் வரைய போகிறோம்னு பாருங்கள். அதுக்கு வந்து நம்ம வந்து கீழே வந்து ஏன்னு சொல்லி என்ட்ரு பண்ணோம். ஆர்க்குக்கு பாருங்கள், நம்ம ஆர்க் வந்து நம்ம கர்சரில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. சேம் அதே இது நம்ம வேல்யூஸ் கொடுக்கலாம். ஆர்க்குக்கு ஆங்கிள் கொடுக்கலாம், லென்த்து கொடுக்கலாம், இல்லைனா ரேடியஸ் கொடுக்கலாம். இப்போ நம்ம ரேடியஸ் கொடுக்க போகிறோம்னா ஆர்ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணி ரேடியஸ் கொடுங்க. இப்போ ரேடியஸ் ஆஃப் ஆர்க் வந்து ஒரு 10 ஃபீட் நான் கொடுக்குறேன். பாருங்கள், 10 ஃபீட் ஆர்க்கு ஒரு ரேடியஸ் க்ரியேட் ஆகிடுச்சு.
அண்ட் செகண்ட் நம்ம நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் நம்ம வந்து லைனுக்கு போகணுன்னா எல்லுன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கர்சரில் வந்து லைன்கிற ஆப்ஷனில் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு 10 feet நான் கொடுக்குறேன். அண்ட் சீன்னு சொல்லி நான் இந்த செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பாலிலைனில் நம்ம ஆர்க் யூஸ் பண்ணி நம்ம ஒரு இதை வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட் நான் லைன் செலக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஆர்க் செலக்ட் பண்ணேன், மறுபடியும் லைன் கொடுத்தேன், அண்ட் தென் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதுதான் வந்து பாலிலைனில் ஆர்க் மெத்தட். நம்ம நெக்ஸ்ட் கம்பெனி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பாலிலைனில் கண்டினியூஸ் லைன் பார்த்துட்டோம், அண்ட் தென் பாலிலைனில் ஆர்க் பற்றி பார்த்துட்டோம். தென் பாலிலைனில் வித் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். PL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் கேட்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் ஒரு வேல்யூஸ் கொடுத்தேன், 10 feet கொடுத்தேன். அண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வித்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து வித்தோட ஷார்ட்கட் கீ வந்து W. ஸோ Wன்னு என்டர் பண்ணி வித்தை வந்து க்ரியேட் பண்ணுற போகிறேன். அதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட்டும் கேட்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு 10 feet கொடுக்குறேன், அண்ட் எண்ட் பாயிண்ட் வந்து சேம் அதே இது 10 feet கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு வித்தில் நம்மளுக்கு ஒரு பாலிலைன் க்ரியேட் ஆகிருக்கு. செலக்ட் பண்ணாலுமே டோட்டல் லைனுமே செலக்ட் ஆகிடுது. பாருங்க, வித்துங்கிறதுனால இதோட லைனோட வித்து இதுதான். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 10 feet வித்தில் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். சேம் அதே இது நான் வந்து சேம் லைன் மாறணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் அதே இது PL என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம வரைகிறது ஃபுல்லாக வித்தில் தான் க்ரியேட் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து மறுபடியும் மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும், 0ன்னு கொடுக்கணும். சேம் அதே PL என்டர் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துக்கோங்க, அண்ட் வித்துன்னு என்டர் பண்ணுங்கள். வித்தில் வந்து நம்ம 10 feet கொடுத்துக்கோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 0, அண்ட் செகண்ட் பாயிண்ட்டு 0ன்னு என்டர் பண்ணுங்கள். நார்மல் லைன் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ பாருங்கள், நான் செலக்ட் பண்ணதில் என்னாச்சு, ஒரு லைன் தான் நான் செலக்ட் பண்ணேன். இது வந்து டோட்டல் லைன்ஸுமே செலக்ட் ஆயிடுது. இதுதான் வந்து பாலிலைன் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பாலிலைனில் வித்தை யூஸ் பண்ணி நம்ம ஆரோஸ் எப்படி வரைகிறாங்கிறத பற்றி பார்ப்போம். நார்மலாக வித்தில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆரோ க்ரியேட் பண்ண போகிறோம். சேம் அதே PL என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுங்க, அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு வித்து தான் சேம் அதே இது வித்து W என்ட்ரு பண்ணுங்கள். அதில் வந்து ஃபஸ்ட் வேல்யூ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து ஒரு 10 feet கொடுக்குறேன், அண்ட் செகண்ட் வந்து 0 feet கொடுக்குறேன். ஸோ என்னாச்சு, ஒரு ஆரோ க்ரியேட் ஆகிருப்பாருங்க. இதுதான் வந்து பாலிலைனில் நம்ம ஆரோஸ் எப்படி வரையலாங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டினேன். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம பாலிலைன் பற்றி முடிச்சிட்டோம். 4 டைப்ஸ் இருந்துச்சு. பாலிலைனில் கண்டினியூஸ் லைனு, ஆர்க்கு, வித்து அண்ட் ஆரோஸ் பற்றி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ஜூம் கமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம வந்து ஜூம்னா என்னன்னு தெரியும். நம்ம வந்து மவுஸில் ஸ்க்ரோல் பட்டன் இருக்கும், அதை வந்து நம்ம ஜூம் பண்ணி இப்படியும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். இன்னொரு ஷார்ட்கட் கீழே ஜூம்னு சொல்லி என்டர் பண்ணாலும் நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஜூமோட ஷார்ட்கட் கீ வந்து இசன்னு சொல்லி என்டர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், அதில் வந்து ஆல், சென்டர், டைனமிக், எக்ஸ்டெண்ட், ப்ரீவியஸ், ஸ்கேல், விண்டோ அண்ட் ஆப்ஜெக்ட் இந்த டைப்ஸாக நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஜூமில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம், ஆல் பார்க்கலாம். ஏன்னு என்டர் பண்ணிங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஆட்டோகேடில் என்ன ட்ராயிங்ஸ் இருக்கோ அதை வந்து ஸ்பெசிஃபையாக காட்டிடும். இதுதான் வந்து ஆல், ஜூம் ஆல்ங்கிறத கமெண்ட் வச்சு நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஜூம் கமெண்டில் சென்டர் பாருங்கள். டோட்டல் ட்ராயிங்ஸில் நம்ம வந்து சென்டர் ஜூமிங் பண்ண போகிறோம். சீன் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெசிஃபை த பாயிண்ட் ஆஃப் த சென்டர்னு கேட்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன், அண்ட் என்டர் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், சென்டராக வந்து நம்மளோட CAD ட்ராயிங்கோட சென்டர் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். சேம் அதே இது வந்து நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்கள். ஜூமில் டைனமிக்னு சொல்லியிருக்காங்க, டீன் என்டர் பண்ணுங்கள். பாருங்கள், டைனமிக் பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அந்த செக்ஷனை மட்டும் நம்ம ஜூம் பண்ண போகிறோம். பாருங்கள், இதுதான் வந்து டைனமிக் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஜூமில் எக்ஸ்டெண்டுன்னு கொடுத்துருக்கு, ஈன்னு என்டர் பண்ணுங்கள் அண்ட் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளுக்கு வந்து விரிவாக மறுபடியும் ஆல்ங்கிற கமாண்ட் மாதிரி எக்ஸ்டெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் ஜூமில் என்டர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ்ன்னு இருக்குது, P என்டர் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஜூமிங்கில் இருந்தோமோ அந்த ஜூமிங்க்கு நான் வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு ஜூமில் ஸ்கேல் சொல்லியிருக்காங்க,
எஸ்ன்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். ஸ்கேல்னா என்னது, ஒன்று சுருக்கலாம் இல்லைனா டபுள் ஆர் மல்டிப்புளாக நம்ம வந்து பண்ணுறது தான் வந்து ஸ்கேல்னு சொல்கிறோம். ஸ்கேலுக்கு வந்து பாயிண்ட் கேட்கும். ஸ்பெசிஃபிக் ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன் அண்ட் செகண்ட் பாயிண்ட்டுக்கு நான் சும்மா இந்த வேல்யூஸ் கொடுக்குறேன். பாருங்கள், இது வந்து இப்போ நம்மளுக்கு ஸ்கேல் ஆகிருக்கு. ஸ்கேலில் நம்மளுக்கு ஜூம் ஆகிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்கள். செட்டில் விண்டோனா சேம் நம்ம வந்து டைனமிக் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் விண்டோவும். ஜூமில் இப்போ நான் ஸ்பெசிஃபையாக நான் எதை விண்டோ பண்ணி பார்க்க போகிறேன்னா இந்த இதை விண்டோ பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இப்படி ட்ராக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அது மட்டும் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபையாக ஜூம் பண்ணி காட்டியிருக்கு. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னென்னா ரீஜியன் கமெண்ட். இந்த ரீஜியன் கமெண்ட் பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து RE. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஜூமிங் தான். இது வந்து பாருங்கள், இது நார்மலாக வந்து ஜூமிங் வந்து ஒரு லிமிட்டடில் தான் இருக்கும். இப்போ REன்னு என்டர் பண்ணிங்கன்னா ரீஜியன் மோட் க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம வந்து எவ்வளோ நாளும் ஜூம் இன் அண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் ரீஜென்ரேட்டிவ் மாடல். அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட் வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா வியூரஸ் கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வியூரஸ் தான். இது வந்து ஜூம் பர்சன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற கமெண்ட் தான் இது. இது வந்து ஒரு செட்டிங்ஸ் மாதிரி தான். அதில் என்ன கொடுத்துருக்கோ 1 to 20,000 கொடுத்துருக்காங்க. சேம் அதே இது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து காப்பி கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வந்து CO. சரிங்களா? இப்போ வந்து வாங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு செக்ஷனை காப்பி பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து காப்பி பண்ணணும் அப்படிங்கிறா என்னென்னா ஷார்ட்கட் கீ வந்து C1 என்ட்ரு பண்ணுங்கள். காப்பிங்கிறவும் இதை வந்து செலக்ட் த ஆப்ஜெக்ட் கேட்கும். நான் இந்த இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் என்டர் கிளிக் பண்ணுறேன். தென் இப்போ பாருங்கள், கிளிக் பண்ணி எடுத்தோன்னா காப்பி ஆகிக்கலாம். சேம் அதே இது வந்து காப்பியில் நம்மளுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த இதில் வந்து நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம காப்பி பண்ண போகிறோம். மறுபடியும் அதே பாயிண்ட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். சேம் அதே இது நான் வந்து C1 என்ட்ரு பண்ணுறேன். காப்பிக்கு செலக்ட் த ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். அண்ட் ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட்டுன்னு கேட்கும். அதில் தான் வந்து நான் வந்து பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறேன். எந்த பாயிண்ட்டை நம்ம வந்து பேஸாக எடுக்கிறோமோ அதே தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் காப்பி ஆகும். இப்போ நான் வந்து இந்த ஆரோ தான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ஸ்பெசிஃபை பண்ண பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கார்னரில் நான் வந்து வைக்க போகிறேன். பாருங்கள் என்னாச்சு, அந்த பாயிண்டில் நம்மளுக்கு காப்பி ஆகிருக்கு. இதுதான் காப்பி கமெண்டு. வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். காப்பியில் வந்து நம்ம சர்க்கிள் எப்படி பண்ணலான்னா அதோட பேஸ் பாயிண்ட் நம்ம என்ன எடுக்கணும், சென்டர் பாயிண்ட்டை எடுக்கணும். சரிங்களா? சர்க்கிளுக்கு வந்து காப்பி பண்ணுறதுக்கு பேஸ் பாயிண்ட் எடுக்கிறதா இருந்தால் நம்ம சென்டர் பாயிண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து மூவ் கமெண்ட். அதோட ஷார்ட்கட் கீ வந்து M என்ட்ரு பண்ணால் மூவ் ஆகிக்கிறோம். வாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போது லாஸ்ட் டைம் காப்பி பார்த்தோம், இந்த தடவை நம்ம வந்து மூவ் பார்ப்போம். Mன்னு என்ட்ரு பண்ணுங்கள். எந்த ஆப்ஜெக்டை இப்போ வந்து மூவ் பண்ண போகிறோங்கிறத செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் த ஆப்ஜெக்ட். இப்போ வந்து மூவ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நம்ம இப்போ மூவ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுதான் வந்து மூவ் கமெண்ட். சேம் அதே தான் நம்ம வந்து பேஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி எப்படி மூவ் பண்ணலாங்கிறது பாருங்கள். Mன்னு என்ட்ரு பண்ணுங்கள். செலக்ட் த ஆப்ஜெக்ட் அண்ட் பேஸ் பாயிண்ட்டை நான் வந்து இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பேஸ் பாயிண்ட் யூஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிட்டேன். வாங்க நெக்ஸ்ட் கமெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து மிரர் கமெண்ட். இதோட ஷார்ட்கட் கீ வந்து MI என்டர் பண்ணுங்கள். ஷார்ட்கட் கீ. இப்போ வந்து இதை வந்து அப்படியே நான் வந்து மிரர் பண்ண போகிறேன். இப்போ வந்து மிரர் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணி கீழே ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா பாருங்கள் மிரர் ஆகுது. எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு மிரர் ஆகுமே, இது வந்து 90 டிகிரியில் நான் மிரர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை வந்து எஸ் ஆர் நோன்னு கேட்கும். அதாவது சோர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம எதை வந்து மிரர் பண்ணுறோமோ அது இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்க போகிறோம். இப்போ வேண்டாம் அப்படின்னா நோ கொடுங்க. அது வந்து அழிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம நோ கொடுக்குறோம். இதே சேம் அதே இதை வந்து MIன்னு என்டர் பண்ணுறேன். ஸ்பெசிஃபிக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதாவது பேஸ் பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மிரர் பண்ணுறதுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து எஸ் கொடுக்குறேன். அதாவது சோர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டை வந்து எரேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்குது. எஸ் கொடுக்குறேன்.
பாருங்கள் நம்ம எதை வந்து மிரர் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட் அழிஞ்சிச்சு. இப்போ நோ கொடுத்தா அதுவும் இருக்கும், நம்ம மிரர் பண்ண ஆப்ஜெக்ட்டும் இருக்கும். இதுதான் வந்து மிரர் கமெண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் கேட் சர்க்கிள்.